எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசான ஒரு பில்டிங்கில் பெயிண்டிங் அடிக்கக்கூடிய ப்ரொசீஜர் எப்படி, ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரோ பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போது ஒரு புது பில்டிங்க்கு நம்ம பெயிண்டிங் அடிக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடியே நான் பட்டியை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ அந்த பட்டி, அதாவது ஒயிட் சிமெண்ட், அதுக்கப்புறம் பட்டி, அதுக்கப்புறம் ப்ரைமர், இந்த எமல்ஷன், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு புது பில்டிங்க்கு நம்ம பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அது ஒரு பெயிண்டிங் அடிக்க போகிறதா இருந்தால் அது எவ்வளோ ஏரியா கவரேஜ் ஆகும், அதில் எவ்வளோ தூரம் தண்ணி ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதோட லேபர் ரேட் என்ன, மெட்டீரியல் ரேட் என்ன, இதை பற்றின மார்க்கெட் ரேட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதுக்கப்புறம் பேக்கப்பில் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ வரைக்கும் அது இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வர மாதிரி வரும். இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 7 மணிக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகிற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து டெய்லி இந்த வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வரும். ஸோ வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் என்னோட அந்த தமிழ் டீச்சிங் சிவில் வீடியோஸ் அந்த சேனலை வந்து யூடியூப் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா மேலே வரும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நான் ஆல்ரெடி ரிவீட்டு, ஸ்டாட் ப்ரோ, அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன், ஸ்டீல் கிளாக்குவேஷன் இதுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதே வரிசையில் இந்த பெயிண்டிங்கும் போடுறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் கண்டினியூஸாக உங்களுக்கு ரெகுலராக டெய்லி ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை யார் பார்க்குறா இருந்தாலும் சரி, ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சரி, இப்போது ஒரு பில்டிங்கோட ப்ரொசீஜர் என்ன, பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒயிட் சிமெண்ட்னா ஒயிட் சிமெண்ட்டுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் ஒயிட் சிமெண்ட்டு என்னென்ன பிராண்ட் இருக்குது, அதோட ரேட் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இந்த 4 எமல்ஷனுக்குள்ளேயும் வர மாதிரி வரும். ஸோ ப்ரைமரில் என்னென்ன இருக்குது, புட்டியில் என்னென்ன இருக்குது, எமல்ஷனில் என்னென்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே வரும். இது போகும் இல்லாமல் நான் நடத்திட்டு இருக்கிறது கம்பெனி பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து பெயிண்டிங், டைல்ஸு, மெட்டீரியல் கான்ட்ராக்டர், லேபர் கான்ட்ராக்ட் ஒர்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கூப்பிட்றதா இருந்தால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது எனக்கு பெயிண்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் நான் தாராளமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது ஆல்ரெடி நான் ஒரு 2 to 3 இயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எந்தவித கன்சல்டிங் ஃபீஸும் நான் வாங்குறதும் இல்லை. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமாக போடக்கூடிய காரணம் என்னென்னா, நம்மளோட சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பெயிண்டிங்கை பற்றின சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ டூப்பாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். இதை பயன்படுத்திக்கிட்டு ஸோ பெயிண்டிங்கை பற்றின நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அதை போடுறோம். இதுதான் முக்கியமான ரீசன். ஸோ இந்த பில்டிங் பெயிண்டிங் ப்ரொசீஜரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது ஒயிட் சிமெண்ட், புட்டி, ப்ரைமர், எமல்ஷன், ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணீரால் வாஷ் பண்ணணும். ஸோ தண்ணீரால் வாஷ் பண்ணணும், அதாவது நம்ம வாலை வந்து தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பிங் பண்ணணும். ஸோ ஸ்க்ராப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒயிட் சிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பட்டி அடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பட்டி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியில் என்னென்ன இருக்குன்னா ஜேகே வால்பட்டி, பிர்லா வால்பட்டி, அதுக்கப்புறம் வில்லா வால்கர், கலர்ஸ் வேர்ல்டு, ஸோ இந்த மாதிரி பட்டி எல்லாம் இருக்குது. இந்த பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட், டபுள் கோட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்போ ஒரு சிங்கிள் கோட், டபுள் கோட் அப்படின்னா சிங்கிள் கோட் வந்து நம்ம ஒரு கோட்டால் ஃபுல்லாக வாலால் அப்ளை பண்ணிடுவோம். மேக்ஸிமம் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட் அப்ளை பண்ணால் தான் வாலுக்கான ஃபினிஷிங் ஏற்றபடி இருக்கும். ஸோ அதனால் அது டபுள் கோட் பண்ணுறோம். இந்த ப்ரைமருங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ப்ரொசீஜருக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரைமர் வந்து நம்ம கலர் கொடுக்குறோம். ஸோ அந்த கலர் கொடுக்குறது, அதாவது ப்ரைமருக்கு அப்புறம் கலர் வரப்போகுது, இந்த கலரை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இந்த ப்ரைமர் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம பட்டி பார்த்ததுக்கப்புறம் கலர் அடிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் கலர் அடிக்கும் போதுட்டு அந்த ஒரிஜினல் கலர் இப்போ வந்து ஒரு கலருக்கு பார்த்தீங்கன்னா 2202, 2204, 2234 இந்த மாதிரி நம்பர் நிறைய இருக்குது. ஸோ அந்த கரெக்டான கலர் உங்களுக்கு எடுத்து கொடுக்குங்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைமரை நம்ம அப்ளை பண்ணும் வந்துட்டு இந்த கலரை வந்து கரெக்டான முறையில் நமக்கு எடுத்து கொடுக்கும்.
இதை வந்து நம்ம லேபர் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்ஜினியராக நம்ம எப்படி சொல்லணும், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம போய் எப்படி சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பாலிமர்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா பாலிமர் கண்டென்ட் வந்து உறிஞ்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது ஒரிஜினலோட கலர் வந்து என்னென்னா நமக்கு வந்து அந்த கலர் வந்து என்னென்னா நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த பாலிமர் கண்டென்ட் வந்து பட்டியில் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுறதை தவிர்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரைமர் கொடுக்கும்போது என்னன்னா ப்ரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் கண்டென்ட் வந்து கம்மி தான். ஸோ வந்து நம்ம ப்ரைமர் நம்ம கொடுத்துட்டு திருப்பி நம்ம கலர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட ஒரிஜினல் கலர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமர் வந்து அடிக்கிறோம். ஸோ இந்த ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமல்ஷன். ஸோ இந்த எமல்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயிண்ட் இருக்குது. இப்போ ஸோ ஏஷியன் இருக்குது, டூலக்ஸ் இருக்குது, பெர்ஜர் இருக்குது, நிப்பான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏஷியனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 லிட்டர் பெயிண்ட் தான், சேம் 1 லிட்டர் பெயிண்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் நிறைய வரும். இப்போது ஏஷியனில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே 2204 இப்போ ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே இதில் 1 லிட்டர் பெயிண்டில் டிராக்டர் எமர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம்னு சொல்லி ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் ரேடன்ட்னு வரும். அப்புறம் ராயல் ஹெல்த் ஷீல்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி 4 ஒரே நம்பரில் 4 இருக்கும். ஸோ இந்த ராயல் ரேடன்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு போகும்னா ரொம்ப லக்ஸுரியஸ் பில்டிங்ஸில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் நம்ம அந்த இதுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கில் நம்ம பார்டர்ஸ் மட்டும் கொடுப்போம், பார்டர் மட்டும் டார்க்காக கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம ராயல் ரேடன்ட்டு ராயல் ஹெல்த் ஷீல்டு தான் போவோம். ஸோ இது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராயல் ரேட் அண்ட் ராயல் இந்த ஷீட்டுக்கு ஃபுல்லாமே அதோட ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 1 லிட்டருக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 20 லிட்டருக்கு எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் வருது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுவேன். இப்போது இந்த வீடியோவில் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒயிட் சிமெண்ட் பார்த்த ஏரியாவையும் சிங்கிள் கோட் பட்டி பார்த்த ஏரியாவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாங்க. இது சம்மந்தப்பட்டது இல்லாமல் உங்களோட வீடுகளுக்கு நீங்கள் பெயிண்டிங் பண்ண போகிறதா இருந்தால், சப்போஸ் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கே பண்ணுறா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த 3 இடத்துல நீங்கள் எங்கே பார்க்குறதா இருந்தாலுமே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் ரேட்டு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கணுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். பெயிண்டிங் பற்றின ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் நான் போதுமான அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். இது போக தேவைப்பட்டாலும் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் நம்ம ஒயிட் சிமெண்ட்டும் பட்டியும் அப்ளை பண்ண ஏரியாவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ண ஏரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ராப் பண்ணிடுவோம். ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி இப்படி தடவும் போது என்ன ஆகும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கற்கள் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கல்லாம் வந்து விழுந்துடும். ஸோ இதை வந்து ஸ்க்ராப்பிங் தகடுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஒரு 3 இன்ச்சுக்கு பட்டி தகடு சொல்லுவாங்க. அதை வச்சு ஸ்க்ராப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட்டால் இந்த மாதிரி நம்ம ஃபுல் கோட்டிங் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் வந்துட்டு கொடுத்துருவோம். இந்த ஒயிட் சிமெண்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டி. ஸோ பட்டி பார்த்த ஒரு ஏரியா நான் இப்போ காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒயிட் சிமெண்ட்டு இது அடித்த ஏரியா, இது பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்த ஏரியா. இது வந்து சிங்கிள் கோட் பட்டி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இந்த சிங்கிள் கோட் பட்டி முடிஞ்ச மேலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஏரியா பாருங்கள், ஒயிட் சிமெண்ட் அடித்த ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் பட்டி பார்த்த ஏரியா. ஸோ ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த சிங்கிள் கோட் பட்டி பார்த்ததுக்கப்புறம் திருப்பி செகண்ட் கோட் பட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் கோட் பட்டி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ராப்பிங்கால் நல்ல ஒரு உப்புத்தாள்னு சொல்லுவாங்க. 150 பேப்பர், 160 பேப்பர், 120 பேப்பர்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா ஸ்க்ராப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாமே சிங்கிள் கோட் பார்த்த வால். இந்த சிங்கிள் கோட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கோட், அப்புறம் ஸ்க்ராப்பிங். இந்த ஸ்க்ராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தாளெல்லாம் நல்லா ரப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ப்ரைமர் வந்து நம்ம அடிப்போம். ஸோ இந்த ப்ரைமர் அடிச்சதுக்கப்புறம் தான் 2 கோட் கலர் வந்து வரும். ஸோ இந்த மாரி நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வீடியோவோ லைவ்ல உள்ள வீடியோவும் நான் போடுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுப்பேன். இந்த வீடியோவோட உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு காமிச்ச பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்குள்ளே போங்க. அதில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் பிக் பண்ணி அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா அந்த பேப்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிகள். தமிழ் டீச்சிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து தமிழ் டீச்சிங் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். பெயிண்டிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டைல்ஸு, ஸோ எஸ்டிமேஷன் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.